ஓமலூர் அருகே காமலாபுரம் மற்றும் முத்துநாயக்கன்பட்டி டாஸ்மாக் கடைகள் அருகில் சட்டவிரோதமாக நடத்தப்பட்ட 5 பார்கள் சீல் வைக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள காமலாபுரம் கிராமத்தில் 3 டாஸ்மாக் கடைகள் உள்ளது. இந்த கடைகளில் தினமும் 3 லட்சம் ரூபாய் அளவிற்கு மதுபானம் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த நிலையில் கடைகளை சுற்றி சட்டவிரோதமாக மதுபானம் விற்பனை செய்யும் சந்து கடைகள் மற்றும் சட்டவிரோத பார்கள் நடத்தப்பட்டு வருவதாக பொதுமக்கள் மதுவிலக்கு பிரிவு மற்றும் டாஸ்மாக் நிர்வாகத்திற்கு புகார் தெரிவித்தனர். இந்நிலையில் டாஸ்மாக் அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து கடைகளை அடைக்குமாறு எச்சரிக்கை விடுத்தனர். ஆனால் எச்சரிக்கையையும் மீறி அங்குள்ள கடைகளில் திறந்தவெளி பார் மற்றும் மது விற்பனை செய்யப்பட்டு வந்தது. இதனைத் தொடர்ந்து டாஸ்மாக் நிர்வாகம், மதுவிலக்கு போலீசார், வருவாய்த்துறை ஆகியவை இணைந்து சட்டவிரோதமாக நடத்தப்பட்டு வந்த பார்களுக்கு சீல் வைத்து நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சட்டவிரோதமாக சந்துக்கடை அமைத்து மதுபானம் விற்பனை செய்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், சட்டவிரோதமாக கடையில் மது குடிக்க அனுமதித்தாலோ திறந்தவெளி பார் நடத்தினாலோ அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.